வீமன் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய பல போராட்டங்களுக்கு நடுவில் விஜய் அவர்கள் ஆதரித்து, அதாவது அவர்கள் கொண்டு வந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி, அதோடைய கருத்தியல் மற்றும் நாம் தமிழக கட்சியின் கருத்தியல் மோதல் அப்படிங்கிறது பரபரப்பாக பேசுகிறது. விஜய் அவர்களை சீமான் எதிர்க்கிறாரா, இல்லை சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தாக்குகிறாராங்கிற மாதிரி பேசுறதை விட, சீமான் அவர்களின் கொள்கைகளுக்கும் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் கொள்கைகளுக்கும் இருக்கக்கூடிய உண்மையான முரண்பாடு என்னங்கிற நோக்கத்தை நம்ம இந்த கலந்தாய்வை கொண்டு போகலாம்னு நான் உண்மையிலேயே. ஆனா பொது மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் விஜயை தாக்குகிறார் அப்படிங்கிறாங்க. தனிப்பட்ட முறையில தாக்குறாருன்னு கேட்டாங்க. ஆனா பொதுவாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கருத்து ரீதியான ஒரு போராட்டங்கள், கருத்து ரீதியான ஒரு கருத்துக்களை முன்னெடுக்கிற ஒரு விஷயம் இருக்குங்களா, அதை வந்து எந்த மாதிரி இப்ப மக்கள் வந்து மீடியாக்கெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவு பெறலாம் தான் நான் நினைக்கிறேன் அந்த வீட்டுல. அதனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து முழுசா வந்து பேச போறோம். நமக்கு விருந்தினராக வந்து இருவரையுமே இன்னைக்கு நான் வந்து வரவேற்கிறேன். ஆரம்பத்திலேயும் கட்சி ஆரம்பிக்கும் போதும் தமிழ் தேசியம் தான் அப்படின்னு சீமான் அவர்கள் ஆரம்பிச்சார். இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த நிலைப்பாட்டை மாற்றலை. ஆனா இதுக்கு இடையில திராவிடம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புது கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ சீமான் அவர்கள் இந்த திராவிட சித்தாந்தத்தை எதிர்ப்பது என்பது சரியாக வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரான கோட்பாடை வந்து விஜய் வந்து கொண்டு வரதுனால ஆரம்பத்தில் வந்து ஆதரிச்சு ஏன் அப்படியே அரசியல் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆதரிச்சு அரசியல் வந்து அந்த விஷயமா காலப்போக்கில் வந்து விஜய் எடுத்துக்கக்கூடிய திராவிடமும் தமிழ் தேசியம் கண்டுங்கிறத அப்பதான் வந்து புறப்படும் மட்டுமில்ல பயணிக்க எல்லாருமே. நான் வந்து என்னன்னா 60-70 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு திராவிடத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து சொல்லி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி இன்ன வரைக்கும் வந்து தூய தமிழர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியல. அதனால வந்து பல காட்டு வளம், கட்ட வளம், நீர் வளம், தமிழர்களோட வந்து உரிமைகள் வந்து பறிபோய்கிட்டு இருக்கு. அந்த இதை வந்து முற்றிலும் இந்த திராவிட திருவாளர்கள்ட்ட வந்து அதை அவர்களை விரட்டி விட்டு ஒரு தூய தமிழ் தேசியம், தூய தமிழர்கள் ஆட்சி அதிகாரம் வந்தாட்டே நம்ம தமிழ் மக்களுக்கும் ஒரு உண்மையான ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய போராட்டங்கள் 15 ஆண்டு காலம் சமரசம் இல்லாமல் போராடிட்டு வந்தாங்க. திடீர்னு வந்து இவர் விஜய் வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டு மலைமாற்றம் செய்ய போது வந்து மற்ற வந்து அதாவது எதிரிகள் அப்புறம் பார்த்து முதல்ல வந்து கூட இருக்க துரோகிகள் வந்து அடிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த தீவிரமா விஜய் தமிழக வெற்றி கழகத்தை மன்னன் அடிக்க தொடங்கினார். உங்களுடைய கருத்து? விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது திராவிடத்தையும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். திராவிடம் ஒரு கண்ணையும் தமிழ் தேசியத்தையும் இன்னொரு கண்ணையும் வச்சு பார்க்க முடியாது. அது காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. திராவிடம் என்பது தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த தமிழர்களை ஏமாற்றக்கூடிய வார்த்தை என்பது எதை வைத்து நம்ம வந்து அந்த குற்றச்சாட்டை சொல்றோம் அப்படின்னு கேட்டாங்க. பிராமணர்கள் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட சொல் திராவிடம். அந்த திராவிடத்திற்குள் தமிழர் அல்லாத பிற மொழியாளர்கள் அதிகம் இருப்பார்கள். திராவிடம் என்ற போர்வை. அப்ப அந்த திராவிடத்துக்குள் தமிழர் அல்லாத பிற மொழியாளர்கள் வாழ்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சொல் மட்டும்தான் திராவிடம். சரி, தமிழர்கள் வாழலையா, இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழலையா, அது ஏன் நீங்க வந்து அந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, தமிழர்கள் வாழவில்லையா அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும் அவர்களுடைய வாழ்வாதாரமே கெட்டு போய் கிடக்கு. சரி, அது ஒன்று போதைப் பொருள். இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில வந்து போதைப் பொருளும் போதை சாராயமும் மலிவாக கிடைக்குது, எங்கு பார்த்தாலும் கிடைக்குது. இந்த மக்கள் அதிகபட்சமாக எல்லா வழியிலும் கெட்டு சீரடைந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வின் அடிப்படையில தான் இன்னைக்கு திராவிடன் அப்படிங்கிற அடிப்படையில தமிழர்களை வீழ்த்துவதற்காக, தமிழர்களை சோம்பேறி ஆக்குவதற்காக, தமிழர்களை எந்த விதத்திலும் மேலிருந்து வரக்கூடாது என்கிற கண்ணோட்டத்தில் செயல்படுவதுதான் ஆரியமும் திராவிடமும் ஒன்று கூடி செயல்படுறது. அந்த ஆரியமும் திராவிடமும் ஏன் எங்களை தமிழர்களை ஒன்று ஒரேடியா சாய்க்கணும் நினைக்கிறாங்க? காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தமிழர்களை தான் தெலுங்கர்களாக மாற்றப்பட்டது, தமிழர்களை தான் கன்னடர்களாக மாற்றப்பட்டது, தமிழர்களை தான் மலையாளமாக மாற்றப்பட்டது. அந்த மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இவைகளில் தமிழை இணைத்து சமஸ்கிருதம் என்கிற எழுத்தையும் வார்த்தைகளும் இணைத்து ஒரு முன்மொழியை உண்டாக்கி தமிழர்களை துண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டது தான் ஆரியமும் திராவிடமும். இது சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஸ்லோ பாய்சன் சொல்றாங்க பாருங்க, அந்த பாய்சனை வந்து ஒன்னே சாக போறது இல்லை, ஆனா சாகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த ஸ்லோ பாய்சன் மூலியமா.
அதுதான் என்னன்னு தமிழர்கள் தன்னுடைய விரலை எடுத்து தன் கண்ணையே குத்திக்க அப்படிங்கிற வித்தையை வந்து செய்து கொடுத்தவர்கள் தான் ஆரியர்கள். அந்த ஆரியர்களுக்கு துணை போகக்கூடியவர்கள் தான் திராவிடர். ஆகையினால் அந்த வீழ்ச்சியினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியினுடைய நிலை வந்து இலங்கையில் கண்ணால பார்த்தோம், பர்மாவில் கண்ணால பார்த்தோம், அதே நேரத்தில் மலேசியாவில் கண்ணால பார்த்தோம். தமிழர்களை அடிப்பதும் உதைப்பதும் நாடற்ற மாற்றுவதும் என்கிற நிலையை உண்டு பண்ணுவதனால இந்த திராவிடம் எங்களை மிகவும் கொடுமையான நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு உண்டான வார்த்தை தான். அதனால திராவிடத்தை முழுமையாக நாங்க எதிர்க்கிறோம். இதைத்தான் சீமான் இப்ப முழுசா செய்யறாரு. அப்ப நீங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களுடைய வரலாறு என்பதை ஒரு முழு புரிதல் இல்லாமல் தான் வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாரு. தமிழர்கள் அதாவது அரசியல்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களை வாழ வைப்பதற்காக தான் வந்து தமிழ் தேசியம் இல்லை. இங்க தமிழ் தேசியம் என்பது வந்து பிற மொழியாளர்களோட இணைத்து தான் வாழ்ந்த ஆளும். இதுதான் வந்து ஒன்றியத்தினுடைய இந்திய ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடு. அந்த இந்திய ஒன்றியத்துல வந்து தமிழர்கள் பம்பாயில இருக்கலாம், டெல்லியில இருக்கலாம், மகாராஷ்டிரால இருக்கலாம். அதனால அந்த தமிழ் தேசியத்தின் அடிப்படையில அவங்களால எதிர்த்து தான் வாழணும்னு சொல்லலை. அதுவே தமிழ்நாட்டில் இருக்க பிற மொழியாளர்களை நாங்கள் எதிர்ப்பானவர்களாக சொல்லலை. எங்களுக்கு எதிரியும் நாங்கள் நினைச்சுன்னு பார்க்கல. நாங்களாகவே வாழ்வதற்குண்டான வழியை மட்டும் அரசியல்ல செய்ய. இல்ல நான் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா விஜய் அவர்களை பத்தி கேட்கிறேன். அவருக்கு தமிழர்களுடைய வரலாறு புரிதல் இல்லைங்கிறதுனாலதான் இன்னைக்கு புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சி கூட திராவிடம்ங்கிற பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு உண்டான காரணம் திராவிடம் அப்படின்னு சொல்லி அந்த கோவில அந்த திமுக மாறி மாறி மக்களை வந்து மக்களாக ஆட்சி அதிகாரத்தை போச்சு. மக்களை வந்து அதாவது தமிழ் மக்களை வந்து ஒரு அடிமை நிலையில அதாவது கையேந்தி ஏதாவது கொடுப்பானா அதை வச்சு நம்ம வாழ முடியுமா அப்படின்ற ஒரு ஏழ்மை வறுமையில போய் வச்சிருக்கேன். இதை வந்து முற்றுமுழுதாக ஒழித்து தமிழர்கள் அறத்தோடு வாழக்கூடியவர்கள், பிறருக்கு உதவி செய்த மனப்பான்மை உள்ளவர்கள் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி படைவடிக்கை மீட்டெடுத்து அதாவது வந்து மக்களை வந்து சோம்பேறியாக இல்லாமல் அதாவது தற்சார்பு பொருளாதாரத்தில் உயர்த்தி தமிழனை ஒரு தலைநிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதுதான் இந்த தமிழ் தேசியம். அது வந்து இந்த திராவிடர்களுக்கு வந்து நம்ம இவ்வளவு நாளா வந்து ஒரு 20 வருஷமா நம்ம இதுவே சொல்லி வந்து மக்களை வந்து ஆண்டுகிட்டு இருக்கோம். புதுசா வந்து தமிழ் தேசியம்ன்ற ஒரு இது வரக்கூடாது அப்படின்ற காலத்தை இந்த இருவரும் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் மூர்க்கமா வந்து அண்ணன் சீமான் அவர்களையும் தமிழ் தேசியவாதிகளையும் இது காலப்போக்கில் வந்து ஒவ்வொரு மக்களும் புரிந்து தமிழ் தேசியம் நம்மளுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்ற ஒரு நிலைக்கு வர தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் நிச்சயம் வளரும், ஒரு தூய அரசியல் பிறக்கும். இப்ப விஜய் அவர்களை சீமான் அவர்கள் எதிர்க்கிறார் அப்படின்னா விஜய் அவர்கள் திராவிடம் பேசி வந்திருக்கிறார். இது ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? அதாவது சூழ்ச்சி அரசியல். அதாவது வந்து அப்ப ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் திராவிடத்தை கையெழுத்தி வர்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒண்ணு அப்படின்னா வந்து அந்த இல்லாத திராவிடத்தை தூக்கி சொல்லக்கூடிய இன்னும் புரிதலற்ற சில மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வாக்கியம் வாங்கிக்கலாம். அந்த தமிழ் தேசியத்துல இருக்க இந்த ஒரு சில அதாவது திராவிடத்தை வந்து முழுசா வந்து என்னன்றே தெரியாம தமிழ் தேசியத்துல இருக்கக்கூடிய ஆட்களோட வாக்கியம் வாங்கிக்கலாம் அப்படின்றது இவரோட வந்து திட்டம். இதை வந்து முறியடிச்சு இந்த போலி திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்கள்ன்றவங்களை வந்து புறக்கணிச்சு தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதை மக்கள் விரைவில் முடிவெடுப்பார்கள். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் சொல்றதுல வந்து தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் அனைத்து பேரும் யார் எந்த மொழியாளர்களாக இருக்கட்டும் இங்கு இயல்பாவே நடந்துட்டு இருக்கிறது. பிற மொழியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருமே தமிழை தான் எழுத்தாகவும் தமிழை தான் கல்வியாகவும் பெற்று வருகிறாங்க. அந்த தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எழுத்தையும் அந்த தமிழ் மொழியில இருக்கக்கூடிய படிப்பையும் தான் படிச்சுட்டு வராங்க. ஆனா பிற மொழியாளர்கள் யாருமே வந்து அவங்களுடைய தாய்மொழியில படிப்பு இல்லை. அப்படிங்கும் பொழுது தமிழ் தேசியம் வந்து பிற மொழியாளர்களை இங்க எந்த விதத்திலையும் வந்து ஒரு பாதிப்பாவே நினைக்கல. அப்ப அரசியல் லாபத்துக்காக விஜய் போன்ற ஒரு நடிகர் அரசியலுக்கு வராருன்னா அந்த அரசியல்ல வந்து தன்னை நிலைநாட்டுக்கிறதுக்காக பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுகின்ற மாதிரியே இங்க இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களை பிரிவினைவாதத்துக்கு உட்படுத்துவதற்காக திராவிடத்தை